வரலாறு பாட ஆசிரிய ஆலோசகர் திரு S.M. கண்ணகுமார் சார் அவர்களே மற்றும் அயல் பாடசாலைகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அதிபர்களே, ஆசிரியர்களே, பாடசாலையினுடைய பழைய மாணவிகள் சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களே, உறுப்பினர்களே, வருகை தர இருக்கின்ற பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, இந்த 2025ஆம் ஆண்டிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தோரை வரவேற்கின்ற பண்பாட்டிலே வந்துதித்த நாம் என்று வந்திருக்கின்றவர்களை வரவேற்கின்ற ஒரு உன்னதமான பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வடமராட்சி நிலையத்தினுடைய வரலாறு பாட ஆசிரிய ஆலோசகர் அவர்களை வருக என வரவேற்று மகிழ்வு அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களையும் வருக என வரவேற்பதில் பெரு புலகாங்கிதம் அடைகின்றோம். பாடசாலையினுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் பல்வேறு விதமான பங்குகளை ஆற்றிக் கொண்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு அவர்களையும் அனைவரையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். மாணவர் பாராளுமன்ற நிகழ்வினுடைய சபை முதல்வர் செல்வி சந்தான லட்சுமி யோகேந்திர ராஜா அவர்களுடைய நெறியாகையில் 2025ஆம் ஆண்டிற்குரிய மாணவர் பாராளுமன்ற நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பம். யாவல்வேல்குடி மகாவித்தியாலயத்தின் 2025ஆம் ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வானது சம்பிரதாய பூர்வமாக தற்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் நியமனமானது பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகத்தால் வழங்கப்பட்டது. வலயத்தின் யாவல்வை மகளிர் மகாவித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தில் சபாநாயகராக பதவியேற்கும் பயஸ் ராசசேகரன் தீபிகா ஆகிய நான் இலங்கை பிரதியாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதோடு யாவல்வை மகளிர் மகாவித்தியாலயத்தின் ஒழுக்க விதிகளை போற்றி மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றேன்.
அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் யாம் வல்மை மகளிர் மகா வித்தியாலயத்தில் ஒழுக்க விதிகளை போற்றி மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை மதித்து பேணி பாதுகாப்பேன் என்று சத்தியப்பிரமாணம் செய்து கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்தில் அமைச்சர்களுக்குரிய நியமனம் சபாநாயகர் அவர்களால் வழங்கப்படும். மாணவர் நலன்புரி அமைச்சர் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தில் மாணவர் நடத்தை விருத்தி மற்றும் நலன்புரி அமைச்சராக பதவியேற்கும் சத்குணராஜா சுவாஜிகா ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் இப்பாடசாலையில் மாணவர் பாராளுமன்றத்தில் கொள்கிறேன். மற்றும் புத்தாக்க அலுவல்கள் அமைச்சர் வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் மாணவர் திறன்கள் மற்றும் புத்தாக்க அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்கும் ஆரணி சதீஷ்குமரன் ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் ஒழுக்க விதிகளை போற்றி மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறேன். கட்டியெழுப்பும் மற்றும் விருத்தி செய்யும் அமைச்சர் வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புறவை கட்டியெழுப்பும் அமைச்சராக பதவியேற்கும் சிவரஞ்சனாவாகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதோடு வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் ஒழுக்க விதிகளை மதித்து நடப்பதோடு இப்பாடசாலை பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுக்க விதிகளையும் சம்பிரதாயங்களையும் மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறேன். வடமராட்சி வலயத்தின் வல்வை மகளிர் மகா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் இலங்கை பிரதியாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதோடு வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தின் சட்ட விதிகளை மதித்து நடப்பேன் எனவும் மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை போற்றி அவரை பேணி பாதுகாப்பேன் என சத்திய பிரமாணம் மற்றும் விழுமிய மேம்பாட்டு அமைச்சர் வடமராட்சி வலயம் வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் மாணவ பாராளுமன்றத்தில் பண்பாட்டு சமய அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்கும் ஆனந்தராஜ் டிவி ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் யாப்பை பேணி பாதுகாப்பதோடு வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் ஒழுக்க விதிகளை போற்றி நடப்பதோடு மாணவ பாராளுமன்றத்தில் சட்ட சம்பிரதாயங்களை பேணி நடப்பேன் என சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறேன். மற்றும் மாணவர் பாதுகாப்பு அமைச்சர் வடமராட்சி வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்கும் புதுமை ராசா வினிதா ஆகிய நான் இலங்கை பிரதியாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தின் சட்ட விதிகளை மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை போற்றி பேணி பாதுகாப்பேன் என சத்திய பிரமாணம் செய்கின்றேன்.
தொடர்பு மேம்பாட்டு மற்றும் சமூக தேவை அமைச்சு. மகாவித்யாலய மாணவர் பாராளுமன்றத்தில் சமூக தொடர்பு மேம்பாடு மற்றும் சமூக சேவை அமைச்சராக பதவியேற்கும் இஸ்ரீவன்சன் தாட்சாயினியாகிய நான் இலங்கை பிரதியாக அரசியல் ஜாவை போட்டி பாதுகாப்பதோடு யாவர்மை மகளிர் மகாவித்யாலயத்தில் ஒழுக்க விதிகளை போட்டி மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட விதிகள் சம்பிரதாயங்களை போட்டி மதித்து பேணி பாதுகாப்பேன் என சத்தியப்பிரமாணம் செய்கின்றேன். போசாக்கு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு. வடமராட்சி வலயத்தின் ஜாவல்வை மகளிர் மகாவித்யாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் சுகாதார போசாக்கு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்கும் அருள்தாஸ் அனுசா ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாவை போற்றி பாதுகாப்பதுடன் ஜாவல்வை மகளிர் மகாவித்யாலயத்தில் ஒழுக்க விதிகளை மதித்து நடப்பதோடு இப்பாடசாலையில் மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட ஒழுங்கு விதிகளையும் சம்பிரதாயங்களையும் மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என்று சத்தியப்பிரமாணம் செய்து கொள்கின்றேன். அபிவிருத்தி அமைச்சு. வடமராட்சி வலயத்தில் ஜாவல்வை மகளிர் மகாவித்யாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் விவசாயம் மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்கும் திவ்யா பார்வன் ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாப்பை போற்றி நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட ஒழுக்க விதிமுறைகளை போற்றி நடப்பேன் என சத்தியப்பிரமாணம் செய்து கொள்கின்றேன். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு. வடமராட்சி வலயத்தில் ஜாவல்வை மகளிர் மகாவித்யாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் பௌதீக வள மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக பதவியேற்கும் கலைநேசன் சாமதி ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் யாவல்வை மகளிர் மகாவித்யாலயத்தின் ஒழுக்க விதிகளை மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு விதிகளையும் சம்பிரதாயங்களையும் போற்றி மதித்து பாதுகாப்பேன் என்று சத்தியப்பிரமாணம் செய்கின்றேன். 2025ஆம் ஆண்டில் மாணவர் பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர்களின் சத்தியப்பிரமாணம் இடம்பெறும். பிரதி அமைச்சர்களாக பதவியேற்கும் நாம் இலங்கை பிரதியாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் ஜாவல்வை மகளிர் மகாவித்யாலய ஒழுக்க விதிகளை பேணி பாதுகாப்பதுடன் இப்பாடசாலையில் மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட ஒழுங்கு விதிகளையும் சம்பிரதாயங்களையும் போற்றி அவற்றை மதித்து பேணி பாதுகாப்போம் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்கிறோம். இந்த அமர்வில் பாராளுமன்ற அமைச்சர்கள் தமது பதவி காலத்தில் ஆற்ற வேண்டிய செயற்திட்டங்களை முன்வைக்க உள்ளனர். அமைச்சர்கள் தமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தமது கொள்கை திட்டங்களை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விருத்தி மற்றும் மாணவர் நலத்துறை அமைச்சு. யாவல்வை மகளிர் மகாவித்யாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தில் மாணவர் நடத்தை விருத்தி மற்றும் நலன்புரி அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கணித நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவர் அணியும் சேர்ந்து செய்ய உள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் நான் பெரும் மகிழ்வு அடைகிறேன். எமது பாடசாலையில் மாணவர் சுய ஒழுக்கத்தை கட்டியெழுப்புவதற்காக பாடசாலையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மாணவர் சுய ஒழுக்க கோவையில் உள்ள விதிகளுக்கு அமைய பாடசாலைக்கு பிந்தி வரும் மாணவர்களுக்கு இந்த வருடம் முதல் மிகவும் இறுக்கமான சில நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். மேலும் ஒவ்வொரு மாணவனின் கல்வி மேம்பாட்டிற்கும் வரவு என்பது முக்கியமானதாகும். பாடசாலையின் கல்வி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மாணவர் வரவு முக்கியமானதாகும். ஆகவே மாணவர் வரவை ஊக்குவிக்கும் பொருட்டு சென்ற ஆண்டிலிருந்து சிறந்த வரவை கொண்ட மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் வழங்கி வருகின்றோம். அத்திட்டத்தை மேலும் தொடர நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் மாணவர்களின் தேவைகள் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த உள்ளோம். மாணவர் திறன்கள் மற்றும் புத்தாக்க அலுவல்கள் அமைச்சு.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்வி மகளிர் மகாவித்தியாலயத்தில் மாணவர் திறன்கள் மற்றும் புத்தாக்க அலுவலர்கள் அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு முதற்கண் பாடசாலை மாணவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் இணைந்து செய்ய உள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்போதும் பாடசாலையை விட்டு வெளியேறும் போதும் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் தொடர்பாக வகுப்பு ரீதியில் கலந்துரையாடி பல தீர்மானங்களை எடுக்க உள்ளோம். மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே இடைத்தொடர்புகளை மேம்படுத்துவதற்கு பாடசாலையில் இடம்பெறும் கலை நிகழ்வுகளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து செயற்படும் வண்ணம் பல நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். மாணவர்களை பாடசாலை மட்டத்தில் அல்லாது வேறு இடங்களுக்கும் களப்பயணம் ஒன்றினை மேற்கொண்டு அதன் மூலமாக மாணவர்களின் அனுபவங்கள் ஊடாக அவர்கள் தம் திறன்கள் ஆற்றல்களை விருத்தி செய்து புத்தாக்க செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புணர்வை கட்டியெழுப்பும் மற்றும் விருத்தி செய்யும் அமைச்சு. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்வி மகளிர் மகா வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புணர்வை கட்டியெழுப்பும் அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் சேர்ந்து செய்ய உள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். பாடசாலைக்கு இடையே அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். பாடசாலைக்கு இடையிலான தொடர்பினை மேற்கொள்ளும் ஒரு சிறந்த ஊடகமாக விளங்குவது விளையாட்டு செயற்பாடாகும். இதன் மூலம் வருடா வருடம் முதலாம் தவணையின் இறுதியில் ஆரம்ப பிரிவு மாணவர்களை மையப்படுத்தி எமது பாடசாலைக்கும் அயல் பாடசாலைக்கும் இடையே செயற்பட்டு மகிழ்வோம் மூலம் சில விளையாட்டுகளை நடாத்த எண்ணியுள்ளோம். மற்றும் சமூக ஒருமைப்பாடு நாட்டை கட்டியெழுப்புதல் தொடர்பாக பாடசாலை சமுதாயத்தினர் ஆற்ற வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் ஆராய எண்ணியுள்ளோம். மற்றும் தகவல் தொடர்பான கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்வி மகளிர் மகா வித்தியாலயத்தின் கல்வி மனிதவள அபிவிருத்தி மற்றும் தகவல் தொடர்பாடல் அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் சேர்ந்து செய்யப்பட்ட செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பாடசாலையின் மாணவர்களின் கல்விசார் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை இனங்கண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். அந்த வகையில் இப்பாடசாலையில் பழுதடைந்த கணினிகளை திருத்துவதற்கு அதிபர் ஊடாக பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை நலன் விரும்பிகள் ஊடாக நிதியினை பெற்று அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். மற்றும் தற்காலத்தில் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கமானது குறைவடைந்து வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு வாசிப்பு திறமையினை அதிகரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் தனித்தனியான வகுப்பறை நூலகங்கள் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம். இதற்காக பாடசாலையில் நூலக செயற்பாட்டை வினைத்திறனாக்குவதற்கு தேவையான செயற்பாடுகளையும் மேற்கொள்ள உள்ளோம். அத்தோடு பாடசாலை மாணவர்களிடையே தலைமைத்துவ பண்பு மற்றும் ஆளுமை விருத்திகளை வெளிக்கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளையும் மேற்கொள்ள உள்ளோம், திருத்த உள்ளோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்வி மகளிர் மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் பண்பாடு சமய அலுவலர்கள் அமைச்சராக என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியினரும் ஒன்றிணைந்து செயற்பட உள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் நான் பெரும் மகிழ்வடைகின்றேன். முதலாவது திட்டமாக பாடசாலை தொடங்கும் போதும் முடிவின் போதும் சமய கர்மங்களுக்கு முதலிடம் அளிக்கும் நிலையை பேண உள்ளோம். காலை பிரார்த்தனை முடிவடைந்த பின் வகுப்பறைக்கு வரும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அனைத்து மாணவர்களும் எழுந்து நின்று இரு கரம் கூப்பி காலை வணக்கம் கூறவும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வகுப்பாசிரியர் ஆசீர்வாதத்துடன் திருப்பாடல்களை இசைக்கவும் திட்டமிட்டுள்ளோம்.
மேலும் நமது பாடசாலையில் தைப்பொங்கல், சித்திரை புத்தாண்டு, ஆடிப்பிறப்பு, ஒளிவிழா போன்ற சமய நிகழ்வுகள் இனிதே நடைபெற்று வருகின்றன. அவற்றில் மாணவர்களின் பங்கீட்டை அதிகரிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதில் முதலாவதாக மாணவர்களுக்கு சமய நிகழ்வுகளில் உற்சாகமூட்டும் வகையில் களப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியினரும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எமது அமைச்சானது பாடசாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் மாணவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு செயற்திட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம். சிறுவர் நன்னடத்தை உத்தியோகர்களை வரவழைத்து சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கருத்தமர்வுகளை மேற்கொள்ளுதல், வீதி போக்குவரத்து தொடர்பான பொலிஸ் உத்தியோகர்களை வரவழைத்து அது தொடர்பான ஆலோசனைகள் வழங்குதல், எமது பாடசாலையில் கல்வி கற்கும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட மாணவர்களையும் பெற்றோர்களை இழந்த மாணவர்களையும் இனங்கண்டு அவர்களுக்கு இலவசமாக கற்றல் உபகரணங்களையும் வழங்க திட்டமிட்டுள்ளோம். சமூக தொடர்பு மேம்பாட்டு மற்றும் சமூக தேவை அமைச்சு வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் சமூக தொடர்பு மேம்பாடு மற்றும் சமூக சேவை அமைச்சராக என்னை நியமனம் செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றேன். அந்த வகையில் எமது அமைச்சானது பாடசாலையிலிருந்து இடைவிலகிய மாணவர்களை இனங்கண்டு அவர்களை மீண்டும் பாடசாலைக்குள் உள்வாங்கும் செயற்திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அந்த வகையில் அம்மாணவர்களின் குடும்ப பின்னணியை அந்தந்த பிரிவு கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் அறிந்து அவர்களை மீண்டும் பாடசாலைக்குள் உள்வாங்கும் செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இடைவிலகலை இல்லாமல் செய்வோம். மேலும் பாடசாலைக்கும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்துக்கும் இடைநிலை தொடர்பொன்றினை கட்டியெழுப்புவோம். பாடசாலை மாணவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இடையே சந்திப்புகள், கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி விளையாட்டு நிகழ்வுகளையும் நடைமுறைப்படுத்துவோம். துறை அமைச்சு கௌரவ சபாநாயகர் அவர்களே, வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் சுகாதாரம், போசாக்கு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். பாடசாலையில் சுகாதாரம் மற்றும் உடல்நலம் தொடர்பான நற்பழக்க வழக்கங்களை மாணவர்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் மற்றும் மாணவர்களின் சுகநலனை கருத்தில் கொண்டு நிறைவான போசாக்கு உணவுகள் தொடர்பாக வகுப்பு ரீதியாக மாணவர்களுடன் கலந்துரையாட திட்டமிட்டுள்ளோம். மேலும் பாடசாலை முடிவடையும் நேரங்களில் பாடசாலை வளாகங்களிலும் வகுப்பறைகளிலும் காணப்படும் குப்பைகளை உரிய முறையில் அகற்றி பாடசாலை முடிவடைவதற்கு சற்று முன்னதாக அவ்வகுப்பு தலைவர்களின் ஊடாக தரம் பிரிக்கப்பட்ட குப்பை கூடங்களில் இட நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் விளையாட்டுத் துறையின் மூலம் அனைத்து மாணவர்களையும் விளையாட்டில் ஈடுபடுத்தவும் பாடசாலையின் ஒழுக்கத்தை இதனூடாக மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளோம். விவசாயம் மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது திட்டமாக பாடசாலை சூழலை அழகுபடுத்துவதற்கான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அடுத்து அனைவருக்கும் நன்மையை தரக்கூடிய கழிவு சுத்திகரிப்பு முறையையும் நடைமுறைப்படுத்த உள்ளோம். கழிவுநீர் தேங்குமிடம், கழிவுகள் தேங்குமிடம் என்பவற்றை நேர சூசிப்படி வாரம் ஒரு வகுப்படை தூய்மையாக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் பாடசாலையில் தேங்கும் உக்கலடையாத கழிவுகளை நகரசபை ஊடாக வெளியேற்ற திட்டமிட்டுள்ளோம். மேலும் பாடசாலையில் சேரும்
கடமைப்பட்டுள்ளோம். மேற்படி நடவடிக்கைகளுக்காக பாடசாலை இயங்கும் சுற்றாடல் முன்னோடி குழு மாணவர் பணியணியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம். பௌதீக வள அபிவிருத்தி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு கௌரவ சபாநாயகர் அவர்களே, யாகர்வை மகளிர் மகாவித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தின் பௌதீக வள அபிவிருத்தி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேற்படி எனது அமைச்சானது பாடசாலையின் பௌதீக வளங்களை பாதுகாப்பதற்காக பின்வரும் வேலை திட்டங்களை செயல்முறைப்படுத்தவுள்ளது. பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடங்கிய பௌதீக வள அபிவிருத்தி குழு ஒன்றை அமைத்து அக்குழு மூலம் பாடசாலையின் பௌதீக வளங்களை பாதுகாப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். மேலும் பாடசாலையின் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து அக்குழு மூலம் ஏனைய மாணவர்களுக்கும் அக்குழுவிற்கும் உரிய அறிவுரைகளை வழங்குவதற்காக வளவாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளனர். கொள்கை திட்டங்களை முன்வைத்த அமைச்சர்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து எமது பாடசாலை அதிபர் ஸ்ரீலட்சுமி வேந்திரநாமா அவர்களின் அதிபர் உரையிடப்பட்டது. தங்களுடைய செயல் திட்டங்களை மிகவும் சிறப்பாக முன்வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க நமது வடமராட்சி நிலையத்திலிருந்து வருகை தந்திருக்கும் வரலாறு பாட ஆசிரியர் ஆலோசகர் SN கண்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் நமது அயல் பாடசாலை அதிபர்கள் மற்றும் பாடசாலையின் பிரதி அதிபர், நமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், ஏனைய ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த பாராளுமன்ற அமர்வு நிகழ்வானது எமது மாணவர்களுக்கு தங்களது வாக்குரிமை 18 வயதுக்கு மேல் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தங்களுடைய தெரிவு செய்யும் விருப்ப உரிமை நமது நாட்டிற்கு 18 வயது மேல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த விருப்புரிமைக்கேற்ப வேட்பாளர்கள் தங்களுடைய மனு தாக்கல்கள் செய்யும் போது தாங்கள் நடைமுறைப்படுத்தும் கொள்கைகள் தொடர்பான தாள்களை முதலில் வெளியிடுவார்கள். அந்த தாள் பழைய பேப்பரும் பாதிப்பவர்கள் தான் எழுதுகிறோம். அந்த தாள்களில் தான் உண்மையான திட்டங்கள் அதில் அடங்கியுள்ளன. வெறுப்புமனு செய்பவர்கள் அல்லது எந்த கட்சியினர் தமது ஆட்சியை அமைக்க முன்வருகிறார்களோ அவர்கள் அது கொள்கைகள் அந்த தாள்களில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த கொள்கைகளை விரிவாக வாசிக்காக வரும்போது அந்த எந்த கட்சி வெற்றி வருகின்றதோ அந்த கட்சி நாட்டின் கொள்கையாக அது மாற்றமடையும். ஆகவே ஒவ்வொரு கல்விக்கு என்ன செய்ய போயினோம் அந்த அறிக்கைகளை வாசித்து ஏனைய பெரியோர்களும் வீட்டில் உள்ளவர்களும் இப்போது சில தவறுகள் விடுகிறார்கள். எந்த கட்சிக்கு போடுவதென்று தெரியாமல் கூட சில வாக்குகள் குத்தப்படுகின்றன. அவ்வாறு இந்த கொள்கைகளை தீர்மானிப்பது இந்த ஒவ்வொருவருடைய தனி மனிதனின் விருப்பம். அந்த விருப்பத்தை இந்த மாணவர் பாராளுமன்றத்தின் மூலம் பாடசாலைகளில் நாம் வளர்ப்பதால் இந்த பாடசாலைகளிலேயே மாணவர்களுக்கு இந்த அதாவது ஒரு சிறந்த ஜனாதிபதியை நாட்டின் தலைவரை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடசாலை மாணவர் பாராளுமன்றத்தின் நோக்கமாகும். ஆகவே ஒவ்வொரு கட்சியினரும் கொள்கை ஏற்பங்களை சரியாக வாசித்து
எந்த கொள்கை சிறந்தது என நீங்கள் முடிவெடுக்கும் பட்சத்திலேயே அந்த கொள்கை நாட்டின் கொள்கையாக மாற்றமடையும். அதைத்தான் நாங்கள் பொலிசியல் சொல்கிறோம், நாட்டின் பொலிசி. அவ்வாறு அந்த கொள்கை சிறந்த கொள்கையாக மாற்றப்படுவதற்கும் சிறந்த நாடு எமது நாடு வளமான நாடாகவும் அழகான நாடாகவும் இருக்க வேண்டும் என்பது தற்போது ஜனாதிபதியாக உள்ள தேசிய மக்கள் சக்தியினது கொள்கை கேட்பார். அதை ஒரு வாசிப்போம், என்ன கொள்கை அதில் இருக்கிறது. அதை வாசிச்சீங்கன்னா அந்த கல்விக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது தெரியும். ஆகவே எல்லா மாணவர்களும் 18 வயதுக்கு மேல் நீங்கள் தனி பிரஜா உரிமை வரும்போது உங்களுடைய வாக்குரிமை சரியானவர்களுக்கு சரியான நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பாடசாலை வரலாற்று பாட ஆசிரியர்கள் திருமதி சந்திரமோகன் மற்றும் திருமதி தயாளன் ஆகியோருக்கும் நமது பாடசாலை சார்பில் நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்களோடு இணைந்து செயற்பட்ட நமது ஆசிரியர் குழாம் அனைவருக்கும் மற்றும் பிரதிநிதிகளுக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் வலியக்கல்வி படிமனையிலிருந்து வருகை தந்து நமது பிரதம விருந்தினர் உங்களுக்கு தெரியும், சென்ற முறையில் அவர்களுடைய மாணவர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த அந்த வகையில் ஏனைய அயற்பாடசாலை அதிபர்களும் என்று தங்களுடைய வேலைப்பாடு மத்தியிலும் இவ்வாறான எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகிறதற்கு அதிபர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உரை வழங்கிச் சென்ற நமது அதிபருக்கு மிக்க நன்றிகள். அடுத்த நிகழ்வாக பிரதி செயலாளர் நிர்வாகத்தின் ஆசிரியர் பிரதி செயலாளர் நிர்வாகத்திற்கு பொறுப்பான ஆசிரியர் பாலமுரளி ஆசிரியரை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கல்வி மகளிர் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்ற நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களே, பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமராட்சி வலயத்தினுடைய வரலாறு பாட ஆசிரியர் ஆலோசகர் மதிப்புக்குரிய SM கண்ணகுமார் சார் அவர்களே, மற்றும் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, மாணவர் பாராளுமன்ற நிகழ்வில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுருக்கமான முறையிலே என்னுடைய உரையை ஆற்றிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த மாணவர் பாராளுமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியான 2008/15 இலக்க சுற்றுநிறுவனத்திற்கு அமைய மற்றும் அறிவுறுத்தல் கோவை மற்றும் 2016 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வெளியான 4/2016 சுற்றுநிறுவனத்தை விஞ்சியதாக இந்த சுற்றுநிறுவனம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த மாணவர் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம், இது அமைக்கப்பட்டது ஏனென்ற வினாவுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு சனநாயகமும் அதன் பொறுப்புகளையும் வகை கூறுதல் என்கின்ற ஒரு விடயம், சட்டத்தின் ஆதிபத்தியம், வாக்களித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் மத்தியிலே புரிவதற்காகவும் மற்றும் உரையாடல், இணக்கப்பாடு, ஏழையோரின் கருத்துக்களுக்கு செவிமடுத்தல், பெரும்பாலான இணக்கப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய திறமைகள், மனப்பாங்குகளை வளர்க்கும் நோக்கத்திற்காக இந்த மாணவர் பாராளுமன்றம் என்கின்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவர் பாராளுமன்றத்தினுடைய வேலை திட்டத்தினுடைய குறிக்கோள்களாக
ஜனநாயகத்தின் அடிப்படை எண்ணக்கெழுக்கள் மற்றும் அவற்றின் பிரயோகம் தொடர்பான விரிவான விளக்கத்தை வழங்குதல், செயல் ரீதியான சந்தர்ப்பத்தை மாணவர்களுக்கு வழங்குதல், மாணவரின் தலைமைத்துவங்களை விருத்தி செய்தல் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இந்த மாணவர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்புகள்: 1. மாணவ பிரதிநிதிகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல், சமகால தேவைகளை இனங்காணுதல், தேசிய மட்ட வேலை திட்டங்களை கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வருதல், விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் என்கின்ற விடயங்களை கூறி எங்களுடைய பாடசாலையினுடைய 2025ஆம் ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சிறப்பான முறையில் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு செயற்பாடும் உண்மையாகவே சிறப்பாக இருந்தது. எவ்வாறெனில் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்த போது 2 விடயத்தை நான் அதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒன்று, அரசியல் யாப்பை, இலங்கையின் அரசியல் யாப்பை நாம் போற்றி பாதுகாப்போம் என்று அழகாக அந்த சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள். அவற்றை கூறி சிறந்த முறையில் விட்டுச் செல்வதற்கு சிறந்த ஒரு சத்திய பிரமாண கூற்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதே போன்று இந்த 10 அமைச்சர்கள் 10 பிரதி அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இந்த 10 அமைச்சர்களும் தங்களுடைய கொள்கை விளக்க உரை ஒவ்வொருவரும் கூறிய விடயங்களிலும் ஏதோ ஒரு விடயங்கள் பொதிந்திருக்கின்றது. நான் இங்கே ஒருவருடைய கூற்றை எடுத்து நோக்க முடியாது. ஏனெனில் இந்த 10 அமைச்சருடைய கொள்கை விளக்கங்கள் உண்மையாகவே சிறப்பாக இருந்தது. பாடசாலைக்கு பொருத்தமானதாக இருந்தது. பாடசாலைக்கு நாங்கள் இவ்வாறான விடயங்களை எல்லாம் செய்வோமானால் இருந்தால் எங்களுடைய பாடசாலை மேன்மேலும் வளர்ச்சியடையும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 10 அமைச்சருடைய கொள்கை விளக்க உரைக்கு எனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று எதிர்விடயத்தை சொல்லியிருந்தார்கள். தங்கள் உரையிலே இந்த எங்களை அமைச்சர்களாக தெரிவு செய்த மாணவர்களுக்கு நன்றி சொன்னார்கள். உண்மையாக அந்த மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இந்த அமைச்சர்களை பொருத்தமான அமைச்சர்களைத்தான் இந்த மாணவர்கள் இங்கே தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நான் உங்களுக்கு அந்த அமைச்சர்களை தெரிவு செய்து வாக்களித்து தெரிவு செய்த அந்த மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை பாராட்டுக்களை கூறிக்கொள்கின்றேன். அடுத்த விடயமாக இவ்வாறு கூறிய விடயங்களை மாணவர்களாக நீங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு அமைச்சரும் நீங்கள் கூறியிருந்தால் நிச்சயமாக இந்த பாடசாலையில் முன்னேற்றம் ஏற்படும். பல்வேறுபட்ட வழிகளில் மாற்றங்கள் நிகழும். அதுக்காகத்தான் கல்வி அமைச்சின் மாணவர் பாராளுமன்றத்தை வருடாந்தம் நடத்தி வழங்கி இந்த மாணவர் பாராளுமன்றத்தை நடத்துமாறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த மாணவர் பாராளுமன்ற பொறுத்தவரை முதலாவது பாராளுமன்றத்தை அதாவது 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இந்த முதலாவது பாராளுமன்றம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது. உண்மையாக அந்த அன்று நடைபெற்ற பாராளுமன்றத்தை தொடர்ந்து பல பாடசாலைகள் அதனை மேன்மையாக கொண்டு பல பாடசாலைகள் தொடர்ந்து 23ஆம் ஆண்டு அதிக அளவிலான பாடசாலைகளில் இந்த மாணவர் பாராளுமன்றம் நடைபெற்றது. அந்த மாணவர் பாராளுமன்றம் ஏனைய பாடசாலைகளும் அவற்றை நடத்துவதற்கு உங்களுடைய பாராளுமன்றம் 2023 நடைபெற்ற பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்டு பல பாராளுமன்றம் நடைபெற்றது. ஏனெனில் அந்த நடைபெற்ற பாராளுமன்றம் இன்றும் யூடியூபில் இருக்கின்றது. நாங்கள் இன்றும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த அன்று நடைபெற்ற பாராளுமன்றத்தை கிட்டத்தட்ட 10,000 பேர் இன்றும் பார்த்திருக்கின்றார்கள். 10,000 வியூங்கே காணப்படுவது நான் இன்றும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பாராளுமன்றத்தை 2023ஆம் ஆண்டு மாணவிகள் நடாத்தினார்கள். ஆகவே அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு நடாத்திய அந்த மாணவர்கள் நான் நினைக்கின்ற இருக்க மாட்டார்கள், வெளியேறி இருப்பார்கள். என்றாலும் ஒரு இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இந்த இடத்தில் நாம் பாராட்டுக்களை கூறிக்கொள்கின்றோம். அதே போல் இந்த
மாணவர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் எங்களிடம் நாட்டினுடைய பாராளுமன்றம் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் 4 விடயங்களை கொண்டு எவ்வாறு ஜனநாயகத்தை வெற்றிகரமாக கொண்டு நடத்துகின்றதோ. ஒரு ஜனநாயகம் என்றால் அதாவது ஜனநாயகம் நாட்டினுடைய ஆலயம். இந்த ஜனநாயகம் மக்களால் போற்றப்படுகின்றது. இந்த ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட திட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜனநாயக வெற்றிக்காக 4 திட்டங்கள், 4 விடயங்கள். முதலாவதாக சட்டம், 2வது நிர்வாகம், 3வது நீதி, 4வது நாம் இன்று ஊடகத்தை மேன்மைப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆக 4 விடயங்களும் ஒருங்கே செயற்படுமானால் ஜனநாயகம் நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த வகையில் இன்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாராளுமன்றம் இன்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகத்தை, எமது தகவல்களை நாம் மக்கள் விரைவாக அறிந்து கொள்வதற்காகவும் ஊடகத்துறை உண்மையாகவும் நேர்மையாகவும் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 4 துறையும் ஒருங்கே செயல்படுமானால் ஜனநாயகம் வெற்றி பெறுவதைப் போல மாணவர்களும் பாடசாலைகளிலும் நாங்கள் 4 விடயத்தை ஊடகமாக வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்தலாம் என்று கருதுகிறோம். அந்த வகையில் எமது பாடசாலையுடைய நிர்வாகம், பாடசாலையுடன் தொடர்புடைய சமூகம், பாடசாலை தொடர்பான பிள்ளை மாணவர்களுடைய ஒழுக்கம், கல்வி அபிவிருத்தி, இந்த 4 விடயங்களும் ஒன்று விஞ்ஞாது ஒருங்கே செயல்படுமானால் எமது நாட்டினுடைய எமது பாடசாலையினுடைய நோக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும். பெற்றோருடைய நோக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும். பிள்ளைகளுடைய நோக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆக எங்களுடைய நோக்கங்களும் கொள்கைகளும் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த மாணவர் பாராளுமன்றத்தின் ஊடாக இதை நிலைநாட்டலாம் என நாம் நினைக்கின்றோம். ஆகையினால்தான் இந்த மாணவர் பாராளுமன்றத்தை சிறப்பாக நடாத்தி இந்த மாணவர்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல கருத்துக்களையும் முன்வைக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆக இந்த மாணவர் பாராளுமன்றத்தை இந்த சிறந்த முறை ஒழுங்கமைத்து இங்கே நிறைவேற்றி தந்த சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர்களுக்கும் அதே போன்று இந்த பாடசாலை முதல்வர் அவர்களுக்கும் பிரதி முதல்வர் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் நாம் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மாணவர் பாராளுமன்றமானது தொடர்ந்து வலயமட்ட பாராளுமன்றத்தை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். வருடாந்தம் வலயமட்ட பாராளுமன்றம் நடைபெறுவது வழக்கம். இந்த வருடமும் வருகின்ற ஜூன் மாதம் 17ஆம் தேதி நாங்கள் வலயமட்ட பாராளுமன்றத்தை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். நிச்சயமாக 17ஆம் தேதி நடத்தப்படும். அதற்கு முன்னதாக செயலமர்வு ஒன்று இடம்பெறும். இந்த செயலமர்வுக்கு ஒவ்வொரு பாடசாலையிலிருந்தும் 2 பிரதிநிதிகளை அனுப்பி வைக்க வேண்டும். அந்த பாடசாலையில் வருகின்ற 2 பிரதிநிதிகளிடையே அங்கே சிறந்த பேச்சாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த சிறந்த பேச்சாளர்களுக்கும் அதாவது வாக்களிப்பின் மூலமே அவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள். இங்கே அயல் பாடசாலை அதிபர்கள் இருப்பதனால் அவர்களும் உங்கள் பாடசாலைக்கு இந்த தகவலை கொண்டு சென்று உங்களுடைய மாணவர்களை சிறந்த முறையில் சிறந்த மாணவர்களை அனுப்புங்கள், சிறந்த முறை பயிற்சி செய்து அனுப்புங்கள். அங்கே வருகின்ற 50 பாடசாலை 100 மாணவர்கள் வருவார்கள். அந்த 100 மாணவர்களில் அதாவது சிறந்த பேச்சாளர், அதாவது மொழி திறமை உள்ள பேச்சாளர்கள் அங்கே சபாநாயகர்களாகவும் மற்ற பிரதமர்களாகவும் தெரிவு செய்யப்படுவார்கள். அங்கே நிச்சயமாக வாக்களிப்பின் மூலம்தான் அந்த ஒரு பேச்சாற்றலை அடிப்படையாக கொண்டு வாக்களிப்பின் மூலம் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதிக வாக்குகளை பெறுகிறவர்களே சபாநாயகர்களாகவும் அடுத்ததாக பிரதமர்களாகவும் தெரிவு செய்யப்படுவார்கள். ஆகவே வருகின்றவர்களுக்கு நல்ல சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் 50 பாடசாலை மாணவர்களுடைய உறவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று தங்களுடைய இந்த மாணவர் பாராளுமன்றம் தொடர்பான தெளிவான அறிவை அவர்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். கோலத்தேரியில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டவர்களால் வெற்றி பெற்றவர்களால் எல்லோரும் இந்த பாடசாலையில் கல்வியற்றவர்களுடைய இந்த
உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். இந்த அயல் பாடசாலை கல்வி அறிந்தவர்கள் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டவர்கள். ஆகவே எல்லா வகையிலும் இந்த மாணவர் பாராளுமன்றம் உங்களுக்கு உங்களோட சமூகத்துக்கும் உங்களோட பிரதேசத்துக்கும் பெரும் துணையாக இருக்கும் என கூறி, அதேவேளை இந்த நிகழ்வுகளில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது சபாநாயகர் சிறப்பாக தன்னுடைய பொறுப்பை செய்திருந்தார். சிறப்பாக தன்னுடைய குரல்மன்மையை வெளிப்படுத்தி இருந்தார். எந்தவித தளம்பலும் இல்லாமல் சபாநாயகர் தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆகவே குறிப்பாக சபாநாயகருக்கு எனது பாராட்டுக்களை கூறி வழங்கி சென்ற திரு S.N. கண்ணகுமார் அவர்கள் வரலாறு பாட ஆசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இறுதி நிகழ்வாக நன்றி உரையிடப்பட்டுள்ளது. பாரம்பரியம் அந்த வகையில் இங்கு நான் நன்றி கூற வந்துள்ளேன். முதற்கண் இந்த நிகழ்வு இனிதே நடைபெறுவதற்கு அருள்பாலித்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்வுக்கு அனுமதி தந்து பல வகையிலும் உதவி செய்து இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடமராட்சி வலய வரலாறு பாட ஆசிரியர் ஆலோசகர் திரு S.N. கண்ணகுமார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அயல் பாடசாலை அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் அனைத்து வகையிலும் உதவி புரிந்த திருமதி சந்திரமோகன், திருமதி தயாரன் ஆசிரியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்த நமது பாடசாலையின் ஆசிரியர் பரஞ்சோதி சதிவண்ணன் ஆசிரியருக்கும் ரூபவாகினி கூட்டுத்தாபன ஊடகவியலாளர் மற்றும் தமிழ் ஊடக கடலொலி யூடியூப் சேனல் முகாமையாளர் ஆசிரியர் திரு கனிஷ்டன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடசாலையின் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கும் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய மாணவர் பாராளுமன்ற நிகழ்விற்கு செங்கோலை தந்தறிய ஜாதலை சிவகுரு வித்தியாசாலய அதிபர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நமது பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல வகையிலும் உதவி செய்து தங்கள் தரம் 9-10 மாணவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் யாருக்காவது நன்றி கூற தவறி இருந்தால் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பாடசாலை கீதம் வரும் அனைவரும் பாடசாலை கீதத்துக்குரிய மரியாதையை செலுத்தவும். இங்கீத பண்புகள் பேச வைத்து எதிரிகளையும் நினைக்கும் வழிவகுத்து சங்கீத நாட்டிய கலை வளர்த்து சங்கீத நாட்டிய கலை வளர்த்து சமயத்தை முதற்கொண்டு சரீரத்தையும் வளர்க்கும் பொன்னான உங்கள் கல்வி மகளிர் வித்யாலயம் மனையரம் யாதென தெளிய வைத்து மாந்தரின் வாழ்வுதனை மகிழ வைத்து அனுதினம் பொருட்பணி அறம் வளர்த்து அனுதினம் பொருட்பணி அறம் வளர்த்து ஆபத்தை பெருக்குகின்ற ஊக்கத்தை கொடுக்கும் பொன்னான
வளர்ந்து வாழ்கவே பொன்னான எங்கள் கல்வி மகளிர் வித்தியாலயம். வழங்குமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். அயல் பாடசாலையிலிருந்து தங்களுடைய பெருமதியான நேரத்தையும் எங்களுடைய நிகழ்வுக்காக ஒதுக்கி நிகழ்வு ஆரம்பமான நேரத்திலிருந்து இற்றை வரை இந்த நிகழ்விலே அமர்ந்து எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அயல் பாடசாலை அதிபர் அவர்களையும் இந்த புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றோம்.